வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெயினர். இந்த வீடியோ எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய ஒன்று. ஃப்ரீயாக எல்லாரும் டவுன்லோட் பண்ணக்கூடிய அடோப் ஆக்ரோபாட் அப்ளிகேஷன் மூலமாக மல்டி பேஜ் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை ஒரே ஷீட்டில் எப்படி பல பேஜஸ் கம்போஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதே போல் பல பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப்பை சிங்கிள் கிளிக்கில் எப்படி ஒரு புக்லெட்டாக கம்போஸ் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுன்ற டெக்னிக்ஸை பார்க்க போகிறோம். அடோப் இன்டிசைனில் 16 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் நான் லேஅவுட் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் அடையாளத்துக்கு பேஜ் நம்பர்ஸ் நான் கொஞ்சம் பெருசாக ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணி அடோப் ஆக்ரோபாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடோப் ஆக்ரோபாட் எல்லாருக்குமே இலவசமாக டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம பிடிஎஃபை அடோப் ஆக்ரோபாட்டில் வியூ பண்ணுறோம். சிங்கிள் ஷீட்டாக நமக்கு இந்த 16 ஷீட்டும் இப்போது நமக்கு தெரியுது. நார்மலாக பிரிண்ட் பண்ணால் ஒரு பேஜுக்கு ஒரு ஷீட் வரும். பட் நமக்கு தேவைப்படுற நேரங்களில் ஒரே ஷீட்டில் பல பேஜஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது பார்ப்போம். இங்கே மெனுவில் பிரிண்ட்னு இருக்கும், இல்லை Ctrl+P கொடுக்குறோம். இந்த பேனலில் மல்டிபிள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 1 by 1 இருக்கிறத நான் 2 by 2 கொடுக்குறேன். அதாவது 2 ரோ 2 காலமில் நமக்கு 4 பேஜ் ஒரு ஷீட்டில் கம்போஸ் ஆகியிருக்கு. இப்போ நான் இதை பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த பிடிஎஃபை ஒரு புக்லெட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். Ctrl+P. இங்கே புக்லெட்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். புக்லெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேஜஸ் கம்பைல் ஆகிடும். இங்கே தம்ப்நெயிலில் நமக்கு தெரியும். பேஜ் 1லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கவரும் பேக் கவரும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கம்போஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பேஜ் 2வை கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 2வும் 15ம் ஒரே பேஜில் ஒரே ஷீட்டில் பிரிண்ட் ஆகிற மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படை என்னென்னா, நம்ம திறந்த உடனே பேஜ் 2 வரும். ஸோ மேலே வேறு பேஜஸ் வச்சு நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ பேஜ் 2க்கு ஈக்குவலாக கடைசியில் பேஜ் 15 இருக்கும். அதாவது பேக் கவருடைய இன்னர் பேஜ். ஒவ்வொரு பேஜுமே இந்த தம்ப்நெயிலில் கவனித்து பார்த்தோம்னா நம்ம புக்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிடிஎஃபே அழகாக கம்போஸ் பண்ணி வச்சிருக்கு. இதில் இன்னொரு சின்ன டிப் நான் சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய 2 பேஜ் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பிடிஎஃபோட ஒரு பேஜ் அதிகமாக வரும். அதாவது இப்போது 12+5 ஆட் பண்ணோம்னா 17 வருது. நம்மளுடைய பிடிஎஃப் பேஜ் டோட்டல் பேஜஸ் 16. ஸோ ஒரு பேஜ் அதிகமாக 17 வருது. அதே மாதிரி அடுத்த பேஜ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் 6+11 அகைன் 17, 10+7 17, 8+9 17. ஓகே, இப்போ இதை பிரிண்ட் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வரைக்கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 மாதத்தில் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர் ஆகலாம். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெயினர். சென்னையில் இருந்துகிட்டே upwork.com மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். இப்போ நான் அடோப் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ அப்ளிகேஷன்ஸில் 1-to-1 ஆன்லைன் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன். அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸில் செய்வாங்க. இதன் மூலமாக கோர்ஸ் முடியும் போது இந்த 4 அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.